الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن نعمره نقتصه في الخلق أفلا يعقلون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أمرني جبريل عليه الصلاة والسلام أن أقدم الأقابر، أو كما قال والصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாக. ஆமீன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியத்திற்குரிய அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தபீயங்கள், தபீயங்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து துவங்குகின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனின் வழியாக பல்வேறு ஒழுக்கங்களையும் நற்பண்புகளையும் ஒரு முஸ்லீமுக்கு உண்டான கடமைகளை எல்லாம் குர்ஆன் கற்றுத்தருகிற வரிசையில் வயது மூத்தவர்கள், வயதானவர்கள், பெரியவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் அவருக்கான கண்ணியத்தையும் மரியாதையும் முன்னுரிமையும் கொடுக்க வேண்டும் என்பது இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தலையான கடமைகளில் அதுவும் ஒன்று. வயதானவர்கள் பெற்றோர்களாக இருக்கலாம், மாமனார் மாமியாராக இருக்கலாம், அண்டை வீட்டுக்காரராக இருக்கலாம், நாம் மகல்லாவை சார்ந்தவராக இருக்கலாம், ஏன் நம் வாழ்க்கையிலே சந்திக்கிற எந்த பெரியவராக இருந்தாலும் ஒரு முஸ்லீம் அவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை தர வேண்டும் என்பதை இறைமொழியும் நபி மொழியும் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பானவர்களே, பெரியவர்கள் அவர்கள் வயோதிகத்தில் எப்படி இருந்தாலும், அவர்கள் வணக்கசாலியாக இருந்தாலும் சரி, தொழாமல் இருந்தாலும் சரி, நமது வீட்டு பெரியவர்கள் வயதானவர்கள் என்று வருகிற போது அவருக்கான நன்மதிப்பையும் முன்னுரிமையும் கொடுக்க வேண்டும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சீரிய வழிகாட்டலாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடங்களிலேயும் முதியவர்களுக்கான முன்னுரிமையை நிலைநிறுத்தினார்கள். சலாம் சொல்வதில் கூட, உங்களில் யாராவது பெரியவர்கள் இருந்தால் சிறியவர்கள் சலாம் சொல்வதிலே முந்திக் கொள்ளட்டும். யுஸல்லிமு ஸகீருன் அலல் கபீர். பெரியவர்களுக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள், அது அவர்களுக்கு தரக்கூடிய கண்ணியங்களில் இரட்டிப்பாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வயதானவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிற ஒவ்வொரு கண்ணியமும் முன்னுரிமையும் இந்த மார்க்கத்தில் வணக்கமாக பார்க்கப்படுகிறது. ஷரியத்திலும் கூட அல்லாஹ் குர்ஆன் வழியிலாக பெரியவர்களுக்கான கண்ணியத்தை நிறைய இடங்களிலே சொல்லுகிறான். ஏன் அவர்களுக்காக வேண்டி சில ஷரியத்து சட்டங்களையும் கூட அல்லாஹ் தளர்த்தி இருக்கிறான். அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், அவர்கள் சந்திக்கக்கூடிய எந்த மார்க்க கடமைகளாக இருந்தாலும் வயதானவர்களுக்கென்று இந்த மார்க்கம் சில சலுகைகளை அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுப்பதின் மூலம் அவர்களுக்குண்டான முன்னுரிமையை நீங்கள் வழங்க வேண்டும் என்று காட்டுவதற்குத்தான். ரமலானுடைய மாதங்களில் நோன்பு வைக்க முடியாத அளவுக்கு வயோதிகம் உள்ளவர்கள் அதற்கான பணத்தை ஈடாக கொடுத்து நோன்பின் கடமைகளிலிருந்து அவர்கள் தவிர்த்து கொள்ளட்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது.
தொழுகையிலே நிற்க முடியாத அளவிற்கு வயோதிகம் வந்துவிட்டால் நீங்கள் அமர்ந்து தொழுகுங்கள் என்கிற சட்டம் பெரியவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிற ஷரியத்தினுடைய முன்னுரிமை. அது ஹஜ்ஜுடைய காலங்களில் கூட ஷைத்தானுக்கு கல்லெறிவதற்கு நீண்ட தூரம் நடந்து போக வேண்டும். அப்படி நடக்க முடியாதவர்கள் வயோதிகர்கள் தங்களுடைய கல்லை வேறு யாரிடமாவது கொடுத்து எனக்கு பகரமாக ஷைத்தானுக்கு கல்லெறியுங்கள் என்று கொடுத்தால் அதை வாங்கி செய்வதனுடைய இபாதத்தையும் அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்தி கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி வழி நெடுகிலேயும் இஸ்லாமிய ஷரியத்து சட்டங்கள் அனைத்திலேயும் வயோதிகர்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சில கட்டுப்பாடுகளை அதிலே தளர்வுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். நிறைய இடங்களில் வயதானவர்கள் ஒரு இடத்திலே சேருகிற போது ஒரு கூட்டத்திற்கு தலைவராக அமீராக நீங்கள் நியமிக்க நேர்ந்தால் அதிலே வயதானவர்கள் இருந்தால் அவரை முன்னிலைப்படுத்துங்கள். காரணம் அவர்களின் மூலம் உங்களுக்கு பரக்கத்து செய்யப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு தொழுகையினுடைய சஃப்புகளில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் கட்டமைத்தார்கள். முதல் சஃப்பில் வயதானவர்கள் நின்று தொழக்கூடியவர்கள் நின்று தொழுகட்டும், அதற்கு பிறகு இரண்டாவது சஃப்பிலே வாலிபர்கள் இருக்கட்டும், மூன்றாவது சஃப்பிலே குழந்தைகள் இருக்கட்டும். இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப்புகளில் கூட பெரியவர்களைத்தான் முன்னால் இருக்க சொன்னார்கள். ஒரு இடத்திலே தொலை வைப்பதற்காக வேண்டி நீங்கள் வந்தால் அதில் எல்லோரும் கற்றறிந்தவர்களாக இருந்தால் அதில் மூத்தவர்களை நீங்கள் இமாமாக நிறுத்துங்கள், அது உங்களுக்கு பரக்கத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படி எல்லா இடங்களிலேயும் முதியவர்களுக்கான முன்னுரிமையை, கண்ணியத்தை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் இந்த மார்க்கம் முன்னிலைப்படுத்துகிறது. அது இபாதத் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எல்லா காலத்திலேயும் பெரியவர்கள் மதிக்கப்பட வேண்டும், மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ஹதீஸுகளிலே இப்படி வருகிறது, ஒரு வாலிபர் முன்னால் வருகிறார், வயோலான ஒரு பெரியவர் பின்னால் வருகிறார். இந்த பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முன்னால் வந்த வாலிபரை கூப்பிட்டு கேட்டார்கள், பின்னால் வருவது யார் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், இது என்னுடைய தந்தை, வயதானவர், அவர் நல்ல நடக்க முடியாது, அதனால் பின்னாடி வர்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகனை பார்த்து சொன்னார்கள், உன் தகப்பனார் வருகிற போது அவருக்கு பின்னால் தான் வர வேண்டும், அவர் நடக்க முடியாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அவர் வெளியிலே வருகிற போது அவருக்கு தோதுவாக உன் நடையை சுருக்கி கொள்வது அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த மார்க்கத்தில் தலையான கடமை என்று சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அந்த சகாபாக்களுக்கு இந்த விஷயத்தை பார்த்துவிட்டு சொன்னார்கள், அமரணி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன் உகத்திமல் அகாபிர். ஒவ்வொரு தடவையும் ஜிப்ரீல் வகி கொடுக்க வருகிற போதெல்லாம் என்னை பார்த்து அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருப்பதாக எனக்கு சொன்னார்கள். எந்த காலத்திலேயும் நீங்கள் பெரியவர்களை முன்னிலைப்படுத்துங்கள், எல்லா விஷயத்திலேயும் பெரியவர்களுக்கான மரியாதையை கொடுங்கள் என்று ஜிப்ரீல் எனக்கு கட்டளையிட்டார், இது அல்லாஹ்வின் கட்டளையாகும் என்று சொல்லிவிட்டு, உன் தகப்பனாருக்கு முந்தி நீ நடக்க வேண்டாம், அவரோடு இணையாக வா அல்லது அவரை முன்னால் விட்டு பின்னால் வா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இளைய சமுதாயத்தை பார்த்து சொல்லுகிறார்கள். எல்லோருக்கும் ஒரு நாள் வயசாகும், வயோதிகம் வரும், தள்ளாட்டம் ஏற்படும், கையிலே குச்சி ஊண்டுவார். நன்றாக இருந்த வாலிபர்கள் தானே இன்றைக்கு கிழவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு வாலிபர்களாக இருப்பவர்கள் தான் நாளைக்கு கிழவராக மாறப்போகிறார்கள். யாசின் சூராவிலே அல்லாஹ் இடத்தில் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுவான், நாம் எவருக்கேனும் நீண்ட ஆயுளை கொடுக்க முடிவெடுத்து விட்டால் அவர்களுடைய உருவ அமைப்பை எல்லாம் மாற்றுகிறோம், அவருடைய வாலிபத்தை எல்லாம் கழித்து முதுமையை கொடுக்கிறோம், அவர் அடியோடு அவருடைய உருவத்தை மாற்றிக்கொள்கிறார். அஃபலா யல்கிலூன், இந்த வயோதிகத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று குர்ஆனிலே யாசின் சூராவிலே அல்லாஹ் கேட்கிறான். இதை நீங்கள் அறிவுள்ளவர்கள் சிந்திக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அஃபலா யல்கிலூன், அறிவாளிகள் சிந்திப்பார்கள். என்ன சிந்தனை? தப்சீர்களிலே இதை எழுதுகிறார்கள்,
வயதானவர்களை பார்க்கிற போதெல்லாம் வாலிபர்கள் சிந்திக்க வேண்டுமாம். என்ன சிந்தனை என்றால், இவர்கள் ஒரு காலத்திலே வாலிபர்களாக இருந்தவர்கள் தானே, இப்போது இவர்கள் முதியவர்களாக மாறி இருக்கிறார்கள். இவர்களை போலத்தானே நாம் பின்னால் மாற இருக்கிறோம். ஆகவே இப்போது இருக்கிற முதியவர்களை நாம் நல்ல முறையிலே பராமரித்து கொண்டால் நாளை நம்முடைய முதியோராக இருக்கிற பருவம் நன்றாக இருக்கும் என்கிற அறிவு உங்களுக்கு வர வேண்டும் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் இந்த வார்த்தை சொல்லுகிறான். நம்மோடு இருக்கிற பெரியவர்களை, வயதானவர்களை, முதியவர்களை, முடியாதவர்களை நாம் எந்த அளவிற்கு நன்றாக இருக்கிற காலத்தில் அரவணைத்துக் கொள்கிறோமோ, உண்மையாக நாம் பலகீனப்படுகிற போது நம்மை அல்லாஹ் பார்த்து கொள்வான். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். ஒரு காலம் வரும், பெரியவர்கள் உதாசீனப்படுத்தப்படுவார்கள், சுமையாக பார்ப்பார்கள். இவர்கள் ஏன் இருக்கிறார்கள் என்கிற அளவிற்கு அவர்கள் வருவார்கள். அப்படி வந்தால் அது கியாமத்தினுடைய அடையாளம் என்பதை, பெரியவர்கள் புறக்கணிக்கப்படுவதை கியாமத்தினுடைய அடையாளத்தில் ஒன்றாக பெருமானார் சொன்னார்கள். இன்றைக்கு அதைத்தான் நாம் பார்க்கிறோம். பெரியவர்களை பார்ப்பது இன்றைய காலத்தில் பெரும் சுமையாக, ஒரு பெரிய தலைவலியாக இன்றைக்கு இளைய சமுதாயம் பார்க்கிறது. நிக்காக நடத்தி முடித்துவிட்டு அவர் ஒரு குடும்பமாக வருகிற போது பெற்றோர்கள் தேவையில்லாத லக்கேஜுகளாக அவருடைய பார்வைக்கு வந்து விடுகிறார்கள். படிக்க வைக்கிற போது பெற்றோர்கள் தேவை, ஆளாக்கப்படுகிற போது அவர்கள் தேவை, தேவைக்கு பணம் வாங்குகிற போது பெற்றோர்கள் தேவை, பெண் பார்த்து நிக்காக முடித்ததற்கு பிறகு அதுவரைக்கும் பெற்றோர்கள் தேவை. இவர்கள் குடும்பமாக குழந்தையும் குட்டியுமாக வருகிற போது அந்த பெற்றோர்கள் இப்போது லக்கேஜுகளாக, தேவையில்லாத சுமையாக, ஏதோ வீட்டிலே அடைபட்டு கிடைக்கிற ஒரு பொருளாக இன்றைக்கு பார்ப்பது நிறைய பிள்ளைகளுடைய மனநிலை இன்றைக்கு அப்படி வந்திருக்கிறது. ஏன் நிறைய பேர் எப்படா இவங்க மௌத்தாவாங்க, இடம் காலியாகட்டும் என்று அளவிற்கு நினைக்கிற பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறார்கள். அன்பானவரை, இன்றைக்கு நடக்கக்கூடிய செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரே வீட்டில் 2 சமையல் நடக்கிறது. கணவன் மனைவி, மருமகள் தன்னுடைய கணவனுக்கும் பிள்ளைக்கும் சேர்த்து சமைக்கிறாள். அங்கு வீட்டில் இருக்கக்கூடிய வயதான தாயும் ஒரு தகப்பன் 2 பேருக்கும் அந்த தாய் வயதானவள் தனியாக சமையல் செய்கிறார். ஒரே குடும்பத்தில் 2 சமையல். எந்த அளவிற்கு நம்முடைய பெற்றோர்களை நாம் வைத்திருக்கிறோம் என்பதற்கு இதுவெல்லாம் இன்றைக்கு வெட்கக்கேடுகளாக பார்க்க வேண்டி இருக்கிறது. எங்கேயோ நடக்கிறது என்று சொல்லவில்லை, எல்லா இடங்களையும் இது நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே வீட்டில் இருந்து கொண்டு கவனிக்கப்படாத பெற்றோர்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கிறார்கள். பெரியவர்களை எந்த அளவிற்கு நீங்கள் கவனித்துக் கொள்கிறீர்களோ அதே போலத்தான் அல்லாஹ் உங்களுக்கு வயதாகிற போது, வயோதிகம் வருகிற போது கண்டிப்பாக அல்லாஹ் உங்களை கவனிப்பதற்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவார். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. இது நடக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக நடக்கும். எந்த அளவிற்கு நம் வீட்டு பெரியவர்களை அனுசரித்து நீங்கள் உடன் வைத்துக் கொள்கிறீர்களோ, நீங்கள் வயோதிகமாகிற போது அல்லாஹ் உங்களை கவனிப்பதற்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்துவார். அக்ரம ஷாபுன் ஷைகன் லி சின்னிஹி. எந்த அளவிற்கு வயதானவர்களை நீங்கள் சங்கையோடு கவனித்துக் கொள்கிறீர்களோ, இல்லா கையலல்லாஹு மை யுக்ரமு இந்த சின்னிஹி, நீங்கள் வயதாகிற போது உங்களை பராமரிப்பதற்கு வாலிபர்களை ஏற்படுத்துவான். உங்கள் பேரனோ பேத்தியோ அல்லது உங்களுடைய வம்சாவளியோ ஏதாவது ஒரு இளைய சமுதாயம் உங்களை தத்தெடுத்து கொள்ளும், உங்களை பார்த்து கொள்ளும். காரணம், நீங்கள் உங்கள் தகப்பனாரையும் தாயையும் பார்த்ததின் துவா அது. அல்லாஹ் உங்களை வெறுமனை விடமாட்டான் என்பது பொய்யுரைக்காத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை. இதே வார்த்தைக்குள் இதுவும் அடங்கும். நீங்கள் உங்கள் பெற்றோரை, வயோதிகர்களை பார்க்காமல் கைவிட்டு விட்டால், எவ்வளவு சொத்து சேர்த்து வைத்து உங்கள் பிள்ளைக்கு கொடுத்தாலும் நீங்கள் வயதாகிற போது அதை கை கழுவி விடுவார்கள், உங்களை தூக்கி வெளியே விட்டு விடுவார்கள் என்பதும் இந்த வார்த்தைக்குள்ளே ஒளிந்திருக்கிற ஹதீஸினுடைய பொருளாகும். அன்பானவர்களே, இன்றைக்கு பெற்றோர்கள் பராமரிக்கப்படுவதில்லை, வயோதிகர்கள் கவனிக்கப்படுவதில்லை என்பதை இன்றைக்கு நாம் குற்ற உணர்ச்சியோடு யோசிக்க வேண்டும். மாதம் பணம் கொடுத்துட்றேன், எங்கள் அம்மாவுக்கு தேவையான அரிசியெல்லாம் வாங்கி கொடுத்துட்றேன், நல்ல நாள் பெரிய நாளுக்கு துணிமணியெல்லாம் வாங்கி கொடுத்துருவேன், அவங்கள தனியாக வீடு வைத்து நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்வதல்ல பராமரிப்பது.
உடன் வைத்து உடன் இருந்து அவர்களுக்கு நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து வைப்பதுதான் பெற்றோர்களை முதியவர்களை பேணுதல் என்பதற்கு அர்த்தம். குர்ஆனிலே வலீத் இப்னு முகைரா என்று ஒருவருடைய வரலாறு வருகிறது. வலீத் இப்னு முகைரா, அல்லாஹ் இவரை பற்றி சில விஷயங்கள் குர்ஆனிலே பேசுகிறான். இவருக்கு 10 ஆண் குழந்தைகள். இவருடைய பிள்ளைகள் ஒருவர் தான் பெரிய வீரரான காலித் இப்னு வலீத் என்பவர். இவருடைய பிள்ளை மொத்தம் 10 ஆண் மக்களை அல்லாஹ் வலீத் இப்னு முகைராவுக்கு கொடுத்தான். இவருடைய வரலாறுகளை குர்ஆனிலே சொல்லி கொண்டு வருகிற போது வலீத் இப்னு முகைராவுக்கு நாம் பொருள் செல்வத்தை கொடுத்தோம், குழந்தை செல்வத்தை கொடுத்தோம், ஆளுமை என்கிற தலைமைத்துவம் எல்லாம் கொடுத்தோம் என்று சொல்லி கொண்டு வருகிற போது ஒரு வார்த்தை வல்பனூன ஷுஹூதா வல்பனீன ஷுஹூதா, அவர்களை உடன் வைத்து கொண்டு பராமரிக்கிற குழந்தைகளை கொடுத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே இந்த வார்த்தை சொல்லுகிறான். இந்த வார்த்தை தேவையில்லாத வார்த்தை அல்ல, குர்ஆனிலே நமக்கான தேவையான ஒரு வார்த்தை. உடன் வைத்து கொண்டு பார்க்கிற மக்களை நாம் கொடுத்தோம் என்று சொல்வதின் நோக்கம், ஒரு பெற்றோரை பராமரிப்பது என்பது தன்னோடு வைத்து கொண்டு பராமரிப்பது தானே தவிர தனியாக வீடெடுத்து கொடுத்தோ அல்லது முதியோர் இல்லத்தில் சேர்த்து விட்டோ மாதம் மாதம் பணம் கட்டியோ அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தோ இப்படி செய்வதல்ல. ஒரு குழந்தை தன்னோடு வைத்து கொண்டு மௌத்தாகிற வரை இந்த பிள்ளை பராமரிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மௌத்தானதற்கு பிறகும் கூட ரப்பனா ரப்பியர்ஹமுஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்கிற துஆவை இவன் மௌத்தாகிற வரை பெற்றோர்களுக்கு ஓதிக்கொண்டு வர வேண்டும் என்பது குர்ஆனுடைய வார்த்தை. இன்றைக்கு பெரிய சாபம் என்னவென்றால், இன்றைக்கு பெரியோர்கள் புறம் தள்ளப்படுகிறார்கள். பார்ப்பதற்கு ஆளெல்லாம் இருக்கிறார்கள், இருந்தாலும் நாங்கள் பார்க்க மாட்டோம் என்கிற அடிப்படையில் வயதானவர்கள் இன்றைக்கு ஓரம் கட்டப்படுவது, பெருகி வருகிற முதியோர் இல்லங்கள், இதுவெல்லாம் சமுதாயத்தின் பெரிய அவலம். இது ஏதோ யாரும் பார்ப்பதற்கு ஆள் இல்லை, அனாதையாக ரோட்டில் இருக்கிறார்கள், அவர்களை பராமரிப்பதற்கு முதியோர் இல்லம் என்று சொன்னால் அது தேவைப்படுவதுதான். ஆனால் பிள்ளைகளெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், ஊர் உலகத்திலே பிள்ளைகளெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் நாங்கள் பெற்றோரை பார்ப்பதற்கு தயாராக இல்லை, என்னுடைய மனைவி பார்ப்பதற்கு தயாராக இல்லை என்று சொல்லி ஒரு தாய் தகப்பனை கொண்டு வந்து முதியோர் இல்லத்திலே விடப்படுகிறது என்று சொன்னால் உலகத்தில் அதை போன்ற ஒரு அவலம் வேறு எதுவும் கிடையாது. வீட்டிலே பெயரெல்லாம் அன்னை பெயர் என்று வைத்துக் கொள்ளுகிறார்கள். யாரோ ஒரு கவிஞன் எழுதியது போல், வீட்டின் பெயரோ அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ அனாதை இல்லம். அந்த வீட்டிலே தன்னுடைய தாய்க்கு கூட இடமில்லை, ஆனால் வீட்டுக்கு பெயர் அம்மாவுடைய பெயர். ஆனால் அம்மா எங்கே என்று கேட்டால் முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற அளவிற்குத்தான் இன்றைக்கு முதியோர்களை மதித்தல் பராமரித்தல் என்பது வந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, எத்தனையோ முதியவர்கள், எத்தனையோ வயதானவர்கள் இன்றைக்கு முதியோர் இல்லத்திலே சாவை எதிர்பார்த்து துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு யாரும் இல்லாமல் இல்லை, பிள்ளைகளெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், கட்டி கொடுத்த இடத்திலே பெண் மக்கள் நன்றாக இருக்கிறார்கள், ஆண் மக்கள் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்களை யாரும் பொறுப்பெடுத்து பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்பதை போல முதியோர் இல்லத்திலே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய அந்திம காலத்தை, மரண காலத்தை, யாரெல்லாம் எங்களுக்கு சீக்கிரம் மரணம் கொடுத்து விடு என்று சொல்லுகிற அளவிற்கு தங்களுடைய கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள், இவர்கள் குறித்து நாம் என்ன சொல்ல? இவருடைய பிள்ளைகளுடைய குறித்து, வருங்காலம் குறித்து நாம் என்ன சொல்ல? பார்க்க ஆள் இருந்தும் தனியாக விடப்படுகிற ஒரு முதுமை ரொம்ப கொடுமையானது. அவர்களுடைய கண்களிலிருந்து எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து விட்டதே என்று யாராவது ஒரு பெற்றோர் அழுது கண்ணீர் வடித்து விட்டால், உண்மையை சொல்லுகிறேன், நம்முடைய சந்ததிகள் நாசமாகுவதற்கு வேறு எதுவும் தேவையில்லை, அந்த ஒரு சொட்டு கண்ணீர் போதும். ஒரு தாயோ தந்தையோ வயதான காலத்தில் எனக்கு இப்படி ஆகிவிட்டதே என்று பத்துவா வாயிலே சொல்ல வேண்டும் என்பதல்ல, பத்துவா என்றால் வாயிலே சொல்லி பிரார்த்திக்க வேண்டும் என்பதல்ல, உள்ளத்திலே நினைத்து குமுறுகிற அந்த குமுறல், அந்த உள்ளத்திலே வருகிற ஒரு விசும்பல், கண்களிலே கசிகிற ஒரு கண்ணீர் துளி போதும் நம் பரம்பரை பஸ்மமாக மாறுவதற்கு அந்த கண்ணீர் போதும். அன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய இடங்களில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளெல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், ஆனால் தாயையும் தந்தையும் வைத்து பராமரிப்பதற்கு ஆள் இல்லை. இதுவே 2-3 பொம்பளை புள்ள இல்லை 2-3 ஆம்பளை புள்ளன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை ரொம்ப மோசம். 15 நாளைக்கு அன்னை வீட்டில் ஏறி,
மிச்சம் 15 நாளைக்கு தம்பி வீட்டுக்கு போ, அதுக்கு பிறகு 10 நாள் என் வீட்டுக்கு வா என்று அவர்களை அப்படி ஓரம் கட்டப்படுகிறார்கள். ஏன் காலம் முழுவதும் என் தாய்க்கு நான் உணவு போடுகிறேன், சாப்பாடு போடுகிறேன் என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகள் ஏன் இன்றைக்கு குறைந்து போய்விட்டார்கள்? அவர்கள் இருப்பதால் சாப்பிடுவதால் நமக்கு ஒன்றும் ரிஸ்க்கு குறைந்து போவதில்லையே, அல்லாஹ் தானே தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, எந்த வீட்டில் ஒரு பெரியவர்களுக்கான கண்ணியத்தை கொடுக்கவில்லையோ, யார் பெரியவர்களுக்கான கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்கவில்லையோ ஃபலைஸ மின்னா, அவன் இந்த முஹம்மதை சார்ந்தவன் அல்ல, அவனின் உம்மத்தை சார்ந்தவன் அல்ல என்று பெருமானார் விதிவிலக்கு செய்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவர்களுக்கான கண்ணியத்தை எல்லா காலத்திலேயும் நிலைநாட்டியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் பெரிய நபி, எல்லா நபிமார்களுக்கும் தலைவர், ஆனால் பெரியவர்களுக்கு பெருமானாரை போல் பணிந்து குனிந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஹதீஸில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தகப்பனார் அபூ குஹாஃபா என்று அவருக்கு பெயர். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய தகப்பனார் 92வது வயசில் தான் ஈமான் கொள்றார். 92, புருவ முடியெல்லாம் நரைத்து தொங்கிவிட்டது. அவருடைய வாலிப பருவமெல்லாம் கடந்து ஒரு முடி கூட கருப்பாக இல்லை, எல்லாம் வெள்ளையாக இருக்கிறது. முதுகெல்லாம் கூன் விழுந்து விட்டது, தாடியெல்லாம் நரைத்து போய்விட்டது. 92 வயசில் ஈமான் கொள்வதற்கு ரசூலை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சந்தோஷப்பட்டு, ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு ஒரு வருத்தம் தான், தன்னுடைய தகப்பனார் முஸ்லீம் ஆகாமல் இருக்கிறாரேன்னு சொல்லிட்டு. இப்போ 92வது வயசில் இவருக்கு ஈமான் கிடைக்க போகிறது என்கிற மகிழ்ச்சியில் பெருமானாரை சந்திப்பதற்கு மஸ்ஜிது நபவிக்கு தன்னுடைய தகப்பனாரை தள்ளாடுகிற வயதிலே கையை பிடித்து அழைத்து கொண்டு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு பேசி கொண்டிருக்கிற போது இதை பார்த்தவர்கள் வருகிறவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்றார்கள். யாருக்கும் அப்படியெல்லாம் பெருமானார் எழமாட்டார்கள், தனக்காக எழச் சொல்லவும் மாட்டார்கள். ஆனால் அந்த வயோதிகரை பார்க்கிற போது தூரத்திலிருந்து வருகிற போதே புரிந்து கொண்டார்கள் தன்னுடைய சபைக்கு வருகிறார் என்று சொல்லி எழுந்து நின்றார்கள். கையை பிடித்து அழைத்தார்கள். என்ன விஷயம் என்று கேட்டபோது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களை ஈமான் கொள்ள வேண்டும் என்று என்னுடைய தகப்பனார் முடிவெடுத்து விட்டார், உங்கள் கையால் என்னுடைய தகப்பனாருக்கு கலிமா சொல்லி கொடுங்கள் என்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹுவை கடிந்து கொண்டார்கள். பக்கத்தில் போய் சொன்னார்கள், லவ் அகர்து ஷைஹ ஃபீ பைத்திஹி லஅதைனாஹு, வீட்டில் இப்படி ஒரு பெரியவர் இருக்கிறார்னு சொல்லியிருந்தால் நான் வந்து பார்த்துருக்க மாட்டேன்னா, நான் வந்து கலிமாவை வீட்டிலே சொல்லி கொடுத்துருக்க மாட்டேனா? கலிமா சொல்லுகிற போது சொல்பவன் தானே ரசூலிடம் வர வேண்டும். பெருமானார் இங்கு சொல்லுகிறார்கள், நான் வந்து சொல்லியிருப்பேனே, ஏன் வயதானவரை இங்கு அழைத்து வந்தீர்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹுவை கடிந்து கொண்ட போது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், என் தகப்பனார் வயசானாலும் கலிமா சொல்லி கொடுக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களை அவர் வந்து பார்ப்பது தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் என்பதற்காக அழைத்து வந்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது, வயதானவர்களை நீங்கள் அப்படி அலைக்கழிக்க கூடாது, என்னிடத்தில் சொல்லியிருந்தால் நான் வந்திருப்பேன் என்று பெருமானார் அப்போதும் கடிந்தார்கள் என்பதையெல்லாம் வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். வயதானவர்களுக்கு நபிமார்களின் ஏன் தலைவராக இருக்கிற பெருமானார் அவ்வளவு தூரம் பணிவு காட்டினார்கள், காட்டச் சொன்னார்கள். ஹதீஸில் வழிநெடுகிலேயும் வருகிறது, சில மாதங்கள் பால் குடித்த ஹலீமா சஅதியா ரலியல்லாஹு அன்ஹா, பெற்றெடுத்த தாய் அல்ல, கர்ப்பத்திலே சுமந்த தாய் அல்ல, கொஞ்ச காலம் வாடகை தாயாக தன் மார்பகத்திலே பால் கொடுத்தவர்கள், சில மாதங்கள் பால் குடித்தார்கள். காலம் முழுவதும் எப்போதெல்லாம் ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா வருவார்களோ அப்போதெல்லாம் பெருமானார் எழுந்து நின்று தங்கள் தோளிலே இருக்கிற துண்டை எடுத்து விரித்து அதிலே உட்கார வைத்தார்கள் என்பதுதான் வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோளிலே கிடக்கிற துண்டுக்கு தனி வரலாறு உண்டு. அதில் யாரெல்லாம் விரித்து அமர வைத்தார்கள் என்றும் வரலாறு உண்டு. அதில் அமர்ந்தவர்கள் எல்லாம் சொர்க்கவாதி என்பதற்கும் ஆதாரம் உண்டு. அந்த துண்டை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வளர்ப்பு தாய் சில மாதங்கள் பால் கொடுத்த அந்த பெரியவளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரித்து உட்கார வைத்தார்கள் என்று பார்க்கிற போது, பெற்றெடுத்த தன் மார்போடு சேர்த்து வளர்த்த தன் உதிரத்தை உணவாய் கொடுத்த 10 மாதம் சுமந்து பாதுகாத்த ஒரு தாய்க்கு ஒரு மகன் எவ்வளவு தூரம் அவன் மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு இளைய சமுதாயம் நிறைய சம்பாதிக்கிறது.
நம்மெல்லாம் சம்பாதிக்கிற போது 1000, 2000, 100 என்றுதான் சம்பாத்தியம் அந்த காலத்தில் ஆரம்பித்தார்கள். இன்றைக்கெல்லாம் படித்தவுடன் பல லட்சம் சம்பளம், லட்சங்களிலே சம்பாதிக்கிற இளைய சமுதாயம், நிறைய படித்திருக்கிறோம் என்கிற இருமாப்பு, பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறோம் என்கிற நினைப்பு, நாம் வந்தால் நமக்காக 10 பேர் ஆஃபீஸில் எழுந்து நிற்கிறார்கள் என்கிற ஒரு மரியாதையினுடைய ஒரு திமிர்த்தனம் என்று கூட அதை சொல்லலாம். அதையெல்லாம் சேர்த்து இன்றைக்கு பெற்றோர்களை பார்க்கிற போது அவன் பார்வை, இவங்களெல்லாம் பொழைக்க தெரியாதவங்க, ஒன்றுமே தெரியாதவங்கிற மாதிரி இன்னைக்கு அவன் பார்வையில் பெற்றோர்களை பார்க்கிறான். நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு நீங்கள் உச்சத்திற்கு போனாலும், உன் தாய் வளர்த்தெடுத்த அந்த வளர்ப்பு இருக்கிறது அல்லவா, அல்லாஹு அக்பர், ஹதீஸில் அப்படியே வருகிறது. உன் தாய்க்கு உன் சம்பாத்தியத்தில் லட்சமல்ல கோடி கோடியாக கொட்டி கொடுத்து வளர்த்தாலும் உன் தாய் உனக்கு கொடுத்த ஒரு சொட்டு பாலுக்கு அது இணையாகாது என்பதுதான் பெருமானார் இந்த உம்மத்துக்கு சொல்லுகிறார்கள். நீ என்ன கொடுத்தாலும், நீ என்ன உணவு வகைகளை கொடுத்தாலும் உன் தாய் கொடுத்த ஒரு சொட்டு பாலுக்கு அது நிகராக எப்போதும் அது ஆகாது. அதை நீ நிகராகி பார்க்காதே என்பது பெருமானார் வார்த்தை. ஆனால் இன்றைக்கு நிறைய இடங்களில் அதுதான் பிரச்சனை. நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய போஸ்டிங்கில் இருக்கிறோம், நான் பெரிய ஆளு என்பதை போல இன்றைக்கு வயதானவர்களை எல்லாம் ஒரு லக்கேஜுகளாக, வீணான சுமையாக இன்றைக்கு இளைய சமுதாயம் பார்க்கிற ஒரு பார்வை ரொம்ப மோசமானது என்பதை விட வருங்காலத்திற்கு ரொம்ப ஆபத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சம்பாதித்தாலும், எவ்வளவு வணங்கினாலும், நீங்கள் பெரியவர்களை, உங்களோடு இருக்கக்கூடிய வயோதிகர்களை நீங்கள் அனுசரிக்கவில்லை, பார்க்கவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையினுடைய பரக்கத் அளிக்கப்படும். பெருமானார் சொன்னார்கள், அல் பரக்கத்து மஅல் அகாபிருக்கும், உங்களுடைய வாழ்க்கையின் பரக்கத் உங்களோடு வாழுகிற பெரியவர்களோடு அது இணைக்கப்பட்டிருக்கிறது. பெரியவர்களை விரட்டி விட்டு நீங்கள் எத்தனை சம்பாத்தியம் செய்து என்ன பிரயோஜனம்? அது பரக்கத் இல்லை. அதில் உங்களுக்கு எந்த விதமான வாழ்வியலுடைய அபிவிருத்தி அது கொடுக்காது. உங்களோடு இருக்கிற பெரியவர்கள் அது உங்களுடைய பரக்கத் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஹதீஸில், இன்னமா யுர்ஸகூன வ துன்ஸரூன பிலுஅஃபாயிக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வதும் உங்களுக்கு ரிஸ்க் கொடுப்பதும் உங்களோடு நீங்கள் வைத்து பார்க்கிற பலகீனமான பெரியவர்களை வைத்துத்தான் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தையும் உதவியும் செய்கிறான். ஒரு நெருக்கடியான காலத்தில் உதவி தேவைப்படுகிறது, மக்கள் எல்லோரும் கைவிரிக்கிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? உங்களோடு இருக்கிற பெற்றோர்களை, பெரியவர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் முகத்திற்காக அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், ஈடேற்றம் கொடுப்பான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, பெரியவர்கள் இன்றைக்கு பராமரிக்கப்பட வேண்டும், முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும். நிறைய இடங்களில் மூஞ்சிக்கு அடித்த மாதிரியே பேசுகிறான். உனக்கு தேவைக்கு சாப்பாடு, தேவைக்கு துணி, இந்த ஐடியா சொல்கிற வேலைக்கெல்லாம், மஷூரா சொல்கிற வேலைக்கெல்லாம் நீ வரக்கூடாது. உனக்கு ஒரு ஓரத்தில் தஸ்மி மணியை வச்சுட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதானா, நீ ஏன் வர்ற என்பதை போல இன்றைக்கு பிள்ளைகள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அன்பானவர்களே, திர்மிதி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அப்போது தான் சொன்னார்கள். ஒரு எல்லோரும் அமர்ந்திருக்கிற சபை, ஒரு வயதானவர் உள்ளே வருகிறார். சபை முழுவதும், அந்த இடம் முழுவதும் வாலிபர்கள், சகாபாக்கள் இருக்கிறார்கள். ஒரு வயதானவர் உள்ளே வருகிறார். உட்காருவதற்கு இடம் இல்லை, பார்த்து கொண்டே இருந்தார். யாரும் அவருக்கு இடம் கொடுப்பதாக இல்லை. கடைசியாக அவர் நின்று கொண்டே இருப்பதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை சொன்ன, மல்லம் யர்ஹமு ஸகீரனா வலம் யுவக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா, சிறியவர்களுக்கு இரக்கம் காட்டாத பெரியவர்களும், பெரியவர்களுக்கு மரியாதை தராத சிறியவர்களும் என்னை சார்ந்தவன் இல்லை. ஒரு பெரியவர் வருகிற போது நீங்கள் அனுசரித்து கொஞ்சம் தள்ளி அமர்ந்திருக்க வேண்டும், அவருக்கு இடம் கொடுத்திருக்க வேண்டும். அது என் சபையாக இருந்தாலும் ஒரு பெரியவர் நிற்கிறார் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் என்னை சார்ந்தவர்களாக இருக்க முடியாது என்பதை சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். பெரியவர்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு கண்ணியமும் அல்லாஹ் அதை இபாதத்தாக ஏற்றுக்கொள்கிறான். அன்பானவர்களே, நமக்கான வயது வரும், நமக்கும் தள்ளாட்டம் ஏற்படும். நாம் எந்த அளவிற்கு பெரியவர்களை முன்னிலைப்படுத்துகிறோமோ அதே போலத்தான் நாம் பலகீனப்படுகிற போது நமக்கும் ஒரு காலத்துக்கு ரிட்டைர்மெண்ட் ஆகும்,
கையில் காசு வரத்து குறையும். அப்போது நம்மை பராமரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பெரியவர்களுக்கு நீங்கள் பராமரிப்பு செய்தீர்களோ, உங்கள் பெற்றோரை பார்த்தீர்களோ, அதை வைத்துத்தான் உங்களுடைய வருங்காலங்கள் கணிக்கப்படும் என்பதை நாம் இந்த காலத்தில் நாம் ஏழை சமுதாயம் மறந்துவிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைக்கிறார்கள். மஸ்ஜித் நபவியில் தொழுகை. தொழுது கொண்டிருக்கிற போது முதல் ரக்காயத்தே ருக்கூவுக்கு போகிறார்கள். லுகர் தொழுகை. ருக்கூவுக்கு போகிற பெருமானார் நீண்ட நேரம் குனிந்து கொண்டே இருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு பயம், ஒருவேளை பெருமானாருக்கு வகி ஏதாவது வந்து விட்டதா? இவ்வளவு நீண்ட நேரம் ருக்கூவுக்கு வாழ்க்கையிலே செய்ததே கிடையாது. ருக்கு செய்ததற்கு பிறகு தொழுகையெல்லாம் முடிந்தது. தொழுகை முடிந்த போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், துதூல் ருக்கூஉக்க, உங்களுடைய நீண்ட ருக்கூவுக்கு என்ன காரணம் என்று கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் பின்னால் வந்து சேர்ந்து கொண்டார் ருக்கூவிலே, அவரை கேளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து நின்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தொழுகைக்காக வந்து கொண்டிருந்தேன். உங்களுடைய தொழுகையில் நான் தக்பீர் தக்ரீமாவோடு தான் தொழுவேன். தொழுகைக்காக வருகிற போது வழியிலே ஒரு சின்ன ஒரு பாதை, ஒருவர் மட்டுமே நடக்க முடியும் என்கிற குறுகிய பாதை. எனக்கு முன்னால் வயதான பெரியவர், அவரும் தொழுகைக்குத்தான் வருகிறார். அவர் கம்பு ஊண்டி கொண்டு தள்ளாட்டத்தோடு வருகிறார். நான் முந்தி வர்றதா இருந்தால் அவரை இடித்து விட்டுட்டு அவரை கொஞ்சம் தள்ள சொல்லிட்டு தான் நான் வர்ற மாதிரி இருக்கும். ஆகவே அவர் கடந்து வருகிற வரை நான் என்னுடைய எட்டுக்களை சுருக்கி கொண்டே வந்தேன். பிறகு நான் வருகிற போது நீங்கள் ருக்கூவிலே இருந்தீர்கள். பொதுவாக உங்களுக்கு தெரியும், ருக்கூவிலே சேர்ந்து கொண்டால் ஆரம்பத்தில் இருக்கிற எல்லாம் நமக்கு கிடைத்ததை போல, தக்பீரில் இருந்து அவர் ஓதுனதிலிருந்து எல்லாம் சேர்ந்து ருக்கு சேர்ந்து கொண்டால் அந்த ரக்காயத்தை கிடைத்ததை போல ருக்குவிலே நீங்கள் இருந்தீர்கள். வேகமாக நான் வந்து சேர்ந்து கொண்டேன். சேர்ந்ததற்கு பிறகுதான் நீங்கள் எழுந்தீர்கள் என்று சொன்னபோது இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தொழ வைத்து ருக்குவுக்கு குனிந்த போது என் பிடரியை ஜிப்ரீல் வந்து அமுக்கி பிடித்து கொண்டார். என்னால் எழ முடியவில்லை. ஆகவே அவர் எதற்கோ ஒரு காரணத்திற்கு பிடித்திருக்கிறார். ஏன்னா ஜிப்ரீல் பிடிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் பிடிக்க மாட்டார். ஆகவே என்னுடைய ரக்கபத் என்கிற அந்த பிடரியை அவர் தொழுகையிலே வந்து பிடிப்பதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ஏதோ ஒரு உத்தரவு என்று சொல்லி நான் அமைதி காத்து கொண்டிருந்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிடித்த அந்த பிடி அபூபக்கர் வந்து சேர்ந்து கொள்கிற வரை இருந்தது. அவர் தொழுகையிலே சேர்ந்த போது பிடியை விட்டு விட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட ருக்குவுக்கு காரணத்தை சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, ரசூலுடைய காலத்தில் இதுவெல்லாம் நடந்து ஏற்படுத்தி நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்வினுடைய சுருக்கம் என்னவென்றால், பெரியோர்களுக்காக நீங்கள் எட்டு வைக்கிற அந்த சிறிய எட்டுக்கள் கூட அது தொழுகையை போல இபாதத்தை போல அல்லாஹ்விடத்தில் ஏற்றமானது. பெரியவர்களுக்காக நீங்கள் செய்கிற எதுவாக இருந்தாலும் அல்லாஹு அக்பர், அல்லாஹ்விற்கு அது ரொம்ப பிடிக்கும். பெரியவர்களை எந்த காலத்திலையும் புறம் தள்ளி விடக்கூடாது. அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று நாம் விட்டுவிடக்கூடாது. ஹதீஸுகளில் வருகிறது, நீங்கள் மஷூரா என்கிற ஆலோசனை கேட்டால் உங்கள் வீட்டு பெரியவரிடத்திலே கேளுங்கள், அவர்களின் மூலமாக உங்களுக்கு சில பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வழிகளை அல்லாஹ் போடுவான் என்று ஹதீஸிலே வருகிறது. நாம் இன்றைக்கு பெற்றோர்களை அவரிடத்தில் கேட்பதும் இல்லை, பார்ப்பதும் இல்லை. இவர்களாகவே முடிவெடுத்துக் கொள்வது. இன்றைக்கு நிறைய இடங்களிலே சிறு வயது மரணம், தொழில்துறையிலே பறக்கத்தில்லை, வாழ்க்கை மோசமான பின்விளைவுகள், தற்கொலை, விபத்து, இது எல்லாவற்றுக்கும் ஒரு சில காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லலாம், பெரியவர்களுடைய துவா நமக்கு இல்லை, அல்லது பெரியவருடைய பத்துவாவை நாம் வாங்கி வைத்திருக்கிறோம். இதுதான் முக்கிய காரணமாக சொல்ல முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களிலே பரக்கத்தில்லாமல் முடங்கி போவதற்கு காரணம் நம் வீட்டு பெரியவர்களை நாம் மதிக்காமல், அவர்களுக்கு முன்னுரிமை தராமல், அவர்களை பராமரிக்காமல் ஓரம் கட்டப்படுகிற போது நம்முடைய தொழில்துறைகள் எல்லாம், ஏன் வாழ்க்கைகள் எல்லாம் முடங்கித்தான் போகும். ஹதீஸுகளில் என் குர்ஆனில் வருது, 70,000 சூனியக்காரர்கள் ஒரு பக்கம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு பக்கம். 70,000 சூனியக்காரர்களை அல்லாஹ் இது மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு எதிராக ஃபிரௌன் நிற்க வைக்கிறான். 70,000 பேர் நிற்கிறார்கள். இன்னொரு பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நிற்கிறார்கள், ஹாரூனோடு நிற்கிறார்கள். கூட்டம் நடக்கிறது. 2 பேரும்
சூனியம் காட்ட வேண்டும், அற்புதம் காட்ட வேண்டும் என்று சொல்லி ஃபிரௌன் சிம்மாசனத்திலே உட்கார்ந்திருக்கிறான். இந்த 70,000 சூனியக்காரருக்கு முஸ்லீம் ஆயிட்டாங்க, ஈமான் வந்துருச்சு. கடைசி வரைக்கும் ஃபிரௌனுக்கு அல்லாஹ் ஈமான் கொடுக்கல. ஏன் சூனியக்காரருக்கு அல்லாஹ் அத்தனை பேருக்கும் ஈமான் கொடுத்தான் என்கிற காரணத்தை எழுதுகிற போது ஒரே ஒரு வார்த்தை, அத்தனை பேரும் சொன்னார்களாம், கைதேர்ந்த சூனியக்காரர்கள், பெரிய பெரிய சூனியக்காரர்கள், அவர்கள் சொன்னார்களாம், மூசா நாங்கள் உங்களை விட பெரிய சூனியத்திலே பலம் உள்ளவர்கள் தான், இருந்தாலும் நீங்கள் ஒரு நபின்னு சொல்லிக்கிறாங்க, நீங்கள் பெரிய ஆள்னு சொல்கிறாங்க, ஆகவே உங்களுடைய கல்விக்கும் உங்களுடைய பட்டத்திற்கும் ஒரு மதிப்பு, நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களா அல்லது நாங்கள் ஆரம்பிக்கட்டுமா? ஒரு மரியாதை கலந்த வார்த்தை. நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் ஆரம்பிங்க, இல்லை நாங்கள் ஆரம்பித்தா உத்தரவு கொடுங்க. இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தது. குர்ஆனிலே வருகிற இந்த சம்பவம் இது. இந்த வார்த்தை பிடித்ததால் அல்லாஹ் என்ன செய்தான், நீங்கள் எல்லோரும் மூசாவின் பக்கம் தான் இருக்க வேண்டும், ஃபிரௌன் பக்கம் இருக்கக்கூடாது என்று சொல்லி 70,000 பேருக்கு மூசா காட்டிய சூனியம், மூசா காட்டிய அற்புதம் அவர்களுக்கு ஈமானை கொடுத்தது. கடைசி வரை ஃபிரௌனுக்கு ஈமான் வரவில்லை. ஏன் வரவில்லை? அவன் அவருடைய கல்வியாளர்களை மதிக்கவில்லை. நாம் இங்கே புரிந்து கொள்ளுகிற செய்தி ஒன்றுதான், பெரியவர்களை, நம் வீட்டு கல்வியாளர்களை, நிறைவிருந்ததற்கு பிறகு நம் வீட்டோடு இருப்பவர்களை நீங்கள் அவர்களுக்கு கண்ணியம் கொடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது விதத்தில் பரக்கத்து கொடுப்பான் என்பது மட்டுமல்ல, நீங்கள் வயதாகிற போது யுக்ரிமுஹுல்லாஹ், நீங்கள் வயதாகி அமர்கிற போது உங்களை சங்கைப்படுத்துவதற்கு அல்லாஹ் உங்கள் தலைமுறையை, உங்கள் குடும்பத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பொதுவாக பெற்றோர்களை, பெரியவர்களை மதித்தல் என்பது மனிதாபிமானம் என்பது மட்டுமல்ல, இந்த மார்க்கத்தில் ஒரு கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மார்க்கத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிற கடமைகளில் ஒன்று பெரியவர்களுக்கு கட்டுப்படுதல், அவர்களை பராமரித்தல், உடனிருந்து மௌத்து வரை பார்த்து கொள்ளுதல், மௌத்தானதற்கு பிறகும் அவர்களுக்காக துஆ செய்தல். இது அத்தனையும் இளைய சமுதாயத்தின் மீது கடமை என்பதை நாம் எதிர்காலம் மறக்கக்கூடாது. எல்லாம் அல்ல இறைவன் பெரியவர்களை மதித்து நடக்கிற நல்ல பண்புகள் உள்ள இளைய சமுதாயமாய் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக. நாம் வயதாகிற போது நம்மை அருகில இருந்து பார்த்து கொள்கிற நல்ல குழந்தைகளை, தலைமுறைகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்துவானாக. ஆமீன். வாஹிரு தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத் தொழுவதுங்க தொழுதுங்க.